இதேபோன்று ஆடி அமாவாசைக்கு சதுரகிரியிலும் மக்கள் குவிந்து வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். ஆடி அமாவாசையை ஒட்டி விருதுநகர் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார். மக்களின் வருகை எந்த அளவிற்கு இருக்கிறது? வரக்கூடியவர்களுக்கு கட்டுப்பாடுகள் ஏதாவது விதிக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழா முன்னிட்டு அலமோதிய கூட்டம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் மதுரை மாவட்டம் சாத்தூர் வனப்பகுதிக்கு உட்பட்ட மேற்குத்தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். இந்த கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு கடந்த 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய வனத்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம், கோவில் நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளனர். இந்நிலையில் இன்று ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் வருகை புரிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் பக்தர்களின் வாகனம் 10 கிலோமீட்டருக்கு முன்னதாக தானிப்பாறை இலக்கு பகுதியில் நிறுத்தப்பட்டு பின்னர் அங்கிருந்து பக்தர்கள் தானிப்பாறை அடிவார வரை நடந்து வந்து அடிவார பகுதியிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு கரடிமூடான பாதைகளை கடந்து நடந்து சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்ட போலீசார் மற்றும் வனத்துறையினர், தீயணைப்பு துறையினர் சுமார் 2500க்கும் மேற்பட்டோர் தானிப்பாறை அடிவார பகுதிகள் மற்றும் அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள தோப்புகளின் பக்தர்கள் நடந்து செல்லும் மலைப்பகுதிகளில் மற்றும் நீரோடை பகுதிகளில் குவிந்த கோவில் வளாக பகுதிகளிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.